ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மார்னிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். இப்போலாம் ஈவினிங் ஆனாலே மழை பெய்ய ஸ்டார்ட் பண்ணிடுது. அன்றைக்கி நாள் நைட்டு சரியான மழை. காலையில் பார்க்குறப்ப கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த கிளைமேட்டுக்கு நல்ல சூடான இஞ்சி டீ குடிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் கிச்சனுக்கு வந்துட்டேன் டீ போடுறதுக்கு. எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்குமே நைட்டு தூங்குறதுலேருந்து காலையில் எந்திரிக்கிற வரைக்குமே என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யலாம், என்ன லஞ்சு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை தான் இருக்கும். அதே குழப்பத்தோடு தான் நானும் அன்றைக்கி எந்திரிச்சிருந்தேன். டீ போடுறதுக்கு பால் அடுப்பில் வச்சுட்டு ஆனியன் மட்டும் கொஞ்சமாக எடுத்து உரிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா எந்த சாப்பாடு செஞ்சாலுமே அதுக்கு கண்டிப்பாக ஆனியன் நம்ம சேர்ப்போம். அதனால் ஃபஸ்ட்டு ஆனியனை உரிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டைமில் ஆனியனை உரிச்சிட்டு இருந்தேன். ரீசெண்டாக 2 டேஸ் முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்தேன், நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐஃபோன் வாங்கி கேட்டு ஒரு பையன் அவங்க அப்பா அம்மாட்ட பிளாக்மெயில் பண்ணி மலையிலேருந்து கீழே விழுந்துட்டான். அந்த பையனை காப்பாற்றுறதுக்காக அவங்க அப்பா பிடிக்க போயிருக்காங்க. அவங்களும் தவறி கீழே விழுந்து இறந்துட்டாங்க. இதை பார்த்துட்டு இருந்தால் அவங்க அம்மாவும் கீழே விழுந்து இறந்து போயிட்டாங்க. இந்த நியூஸ் கேட்கும் போதே ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ இருக்கிற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வேணும் இல்லை ஒரு விஷயம் நடக்கணும்னா தன்னை தானே காயப்படுத்திக்கிட்டு கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து காயப்படுத்துகிறாங்க. இதுக்கு முழு காரணம் பேரண்ட்ஸ் பிள்ளைங்கள்ட்ட மனசை விட்டு பேசாமல் இருக்கிறது தான். முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா அந்த பிள்ளைங்கள்ட்ட ஸ்கூலில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதே சமயம் நம்ம வீட்டில் இருக்கிற கஷ்டத்தையும் அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி வளர்க்கணும். இந்த நியூஸ் பற்றி உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பால் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இதில் டீ தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு துண்டு இஞ்சியும் தட்டி சேர்த்துக்கலாம். டீ தூள் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சுகரையும் ஆட் பண்ணிக்கலாம். டீ கொதிக்கிற கேப்லேயே நான் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யலாங்கிறத யோசித்து வச்சுட்டேன். தக்காளி சட்னியும் தோசையும் தான் செய்ய போகிறேன். நிறைய பேர் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். நல்ல சூப்பரான இஞ்சி டீ ரெடி ஆகிடுச்சு. டீ ரெடி ஆகிற கேப்லேயே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் தக்காளி சட்னியும் செய்யலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த தக்காளி சட்னி ரெசிபியை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கிங்க. இந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சட்னி சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாம். பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆகினதுக்கப்புறம் 5 ஆனியனை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சட்னி எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீடியன்ஸை அதிகப்படுத்திக்கிங்க. இந்த சட்னி 2லேருந்து 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ஆனியன் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும், லோ ஃப்ளேமில் வச்சு. அடுத்து 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி சட்னி செய்கிறதுக்கு நல்ல பழுத்த தக்காளியை சேர்த்தோம்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த தக்காளி சட்னியை நம்ம ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு தாளிப்பு எதுவுமே தேவை கிடையாது. தாளிக்காமலே இந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம்.
பச்சை வாசனை போகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஆற வச்சு சட்னி அரைச்சிக்கலாம். எல்லார் வீட்லேயுமே இட்லி மாவு இருந்துக்கிட்டே இருக்கும். தீர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதை தான் ஃபஸ்ட்டு அரைப்போம். அதே மாதிரி தான் எனக்கும் அன்றைக்கி இட்லி மாவு தீர்ற ஸ்டேஜில் இருந்துச்சு. அதுக்காக நான் அரிசி உளுந்தெலாம் ஊற வச்சுருக்கிறேன். கொஞ்சம் நேரம் கழித்து அதை அரைக்கணும். மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால இட்லி சுட முடியாது. அதனால் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி தோசை சுடலான்னு இருக்கேன். வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளிலாம் நல்லா ஆறிடுச்சு. இதை கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது அரைக்கும் போது நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. சட்னி அரைச்சி வச்சுட்டு தோசை சுட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ கல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. தோசை ஊற்றிக்கலாம். தோசை சுடும் போதே நான் பக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் க்ளீனிங் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நம்ம எந்த சாப்பாடு செஞ்சாலும் அது ஒரு சைடு வேகிறப்ப டைம் எடுக்கும். அந்த டைமில் நம்ம மீதி இருக்கிற மற்ற வேலைகளை கொஞ்சம் பார்த்து வச்சோம்னா நமக்கு ஈஸியாகவே நம்மளோட வேலைகள்லாம் நம்ம முடிச்சிடுவோம். ஹவுஸ் ஒய்ஃப்னால் கிச்சன்லேயே தான் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்லாம் கிடையாது. நம்ம கிச்சனில் நிற்கிற நேரத்தில் பக்கத்தில் சுற்றி இருக்கிற எல்லா வேலையுமே முடிச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும். நம்மளும் அதிக நேரம் கிச்சனில் இருக்கிற மாதிரி இருக்காது. என்னோட மார்னிங் ரொட்டீன் இந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் தக்காளி சட்னியும் செஞ்சு முடிச்சிட்டேன். அடுத்து நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும். லஞ்சுக்கு பீஃப் கோலா உருண்டை தான் செய்யலான்னு இருக்கிறேன். பீஃப் கோலா உருண்டை ரெசிபி ஆல்ரெடி நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. தோசையெல்லாம் சுட்டு ஹாட் பாக்ஸில் வச்சுட்டு இருந்த பாத்திரம் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டேன். இப்போ ஸ்கூலுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்து தான் விட போகிறேன். அதனால் இப்போ பேக் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு சட்னி பேக் பண்ணிக்கலாம். சட்னி பாருங்கள் கலர் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. நம்ம பழுத்த தக்காளி சேர்த்தா மட்டும்தான் கலர் இந்த அளவுக்கு வரும். நீங்கள் ஸ்கூலுக்கு தோசை கொடுத்து விடுற மாதிரி இருந்தால் மெலிசாக சுடாமல் கொஞ்சம் மொத்தமாக சுடுங்க. அப்போ தான் சாப்பிட்றப்ப சாஃப்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய மார்னிங் ரொட்டீன் இன்றைக்கி இந்த மாதிரி தான் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நானும் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு லன்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறேன். லன்ச் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க.